வணக்கம் மக்களே. இன்றைக்கி சால மீன் குழம்பு. நல்ல மீனை கழுவி வச்சுருக்கேன். வாங்க குழம்பு வைப்போம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் இரும்பு சட்டியை வச்சுருக்கேன். எண்ணெய், கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சம் நல்லெண்ணெய். எங்களுடைய பாட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. சீரகம், வெந்தயம், 2 கடுகு, சீரகம், வெந்தயம், 2 பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், தக்காளி. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இங்கே புளி ஊற வச்சுருக்கேன். நல்ல வெங்காயம் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய் கூட நான் சொன்னதெல்லாம் போட போகிறேன். சீரகம், பெருஞ்சீரகம் 2 தான், மிளகு கொஞ்சம் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வருவோம். நல்லா அரைச்சிட்டேன். சின்ன வெங்காயத்தை ஒரு 4 இதை போட்டு நல்லா மையாக அரைக்கணும். இதுதான் ஆச்சி சொல்லி கொடுத்தது. இப்படி அரைச்சி அதில் ஊற்றணும். குழம்பு நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி நல்லா கிண்டி விட வேண்டியதான். அடுத்து பொரிக்கிறதுக்கு மீன். இதில் மிளகுத்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, உப்பு போட்டு, மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்ல வச்சுட்டு பொரிக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கவும் மீனை தூக்கி உள்ளே போட போகிறோம். குழம்பு நல்லா கொதிக்கி மீனை எடுத்து 2 உள்ளே போட்டுருவோம். எந்த குழம்புக்குனாலும் தேங்காய் அரைக்கையில் 2 சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சி ஊற்றுங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். முந்திலாம் ஆச்சி அம்மியில் அப்படி தான் அரைப்பாங்க. வாங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, மீன் பொரிப்போம். மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. அமர்த்திடலாம். நான் என்ன செய்வேன், இந்த பொரிச்ச எண்ணெய், மீதி எண்ணெயை இந்த குழம்புல ஊற்றிடுவேன் லாஸ்ட்டாக. இப்போ மீனும் பொரிச்சாச்சு. எடுத்து ஹாட் பாக்ஸில் வைக்க போகிறேன். எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. குழம்பு அமர்த்திடுவோம். லாஸ்ட்டாக இந்த இதை செஞ்சுருவோம். எண்ணெயை தூக்கி அதில் ஊற்றுவோம். மீன் பொரிச்சிட்டேன். அந்த எண்ணெயை தூக்கி ஊற்றிட்டேன். இந்த ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. வாங்க மீன் குழம்பு சாப்பிட. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் அரைக்கையில் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றுங்க. குழம்பு உண்மையிலே வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.